Dear students, ஒரு big update. நீங்க எல்லாருமே உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிசல்ட்ல நேம் வந்தவங்க எல்லாருமே நீங்க நாளைக்கு அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல நீங்க லாகின் பண்ணிட்டு அங்க போய் தான் நீங்க அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க கண்டிப்பா காலேஜுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரெடி பண்ணி உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க காலேஜ்ல போய் நேரடியாக நீங்க வந்து கண்டிப்பா நேரா தான் போகணும். போன்ல எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நேரடியாக காலேஜ்ல போய் உங்க சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ரிசல்ட்ல வந்து நேம் வரல அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றீங்க இல்லையா, நீங்க வந்து ஒரி பண்ணாதீங்க. நீங்க வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னா நேம் வராதவங்களுடைய ரிசல்ட் கூட ரவுண்ட் 2லயுமே நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதை அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதே மாதிரி உங்களுடைய நேம் இந்த ரிசல்ட்ல வரல அப்படின்னா நீங்க தாராளமா செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்ட்லயும் நம்மளுக்கு வந்து 001 ரேங்க்ல இருந்து 19,466 ஸ்டூடெண்ட்ஸ் இதே கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிடுவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல நிறைய பேர் கேக்குறீங்க கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு. சோ இப்ப நம்மளுக்கு காலேஜ் அலாட்டட் லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னா 3,106 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அலாட் ஆயிருக்குது. அப்படின்னா ரிமைனிங்கா நம்மளுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 150 சீட்ஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு நம்ம கையில இந்த 150 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. 4ஆம் தேதிக்குள்ள எத்தனை பேருக்கு வந்து காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்களோ அந்த மீதி சீட்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட்ல வரும். சோ அது எப்ப தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எவ்வளவு சீட்ஸ் எந்த கோர்சஸ்க்குலாம் வேகண்டா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். சோ கண்டிப்பா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. போன வருஷம் 662 சீட்ஸ் கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறது, இந்த ரவுண்ட் 1ல எனக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல, நான் கோர்ஸையோ காலேஜையோ சேஞ்ச் பண்ணலாமான்னு கேக்குறீங்க. நீங்க கோர்ஸையோ காலேஜையோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். கவர்மெண்ட் டு SF வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். அதே இது நீங்க வந்து SF டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ்லயுமே நீங்க கோர்சஸையும் காலேஜஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். SF டு SF வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சோ நீங்க கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சீட் வேகன்சில எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, உங்களுக்கு கேட்கிற கோர்ஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்து கரெக்டா பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆப்ஷன்ஸ்ல மட்டும் நீங்க கோர்சஸையும் காலேஜஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப ரவுண்ட் 1ல வந்து ஒரு காலேஜ் வந்து நீங்க இப்ப கிடைச்சிருக்குது. நீங்க வந்து ரவுண்ட் 2லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க. இந்த ரவுண்ட் 2ல உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நீங்க திருப்பி வந்து சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட்லயும் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ்ல போய் தான் நீங்க ஜாயின் பண்ணி படிக்க முடியும். சோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் 250 பண்ணிருந்தீங்களோ யாருமே செகண்ட் ரவுண்ட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் 250 rupees பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போயிடலாம். அதே இது இல்ல நான் அட்டென்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க ரவுண்ட் 2ல இந்த ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய கவுன்சிலிங் உடைய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்மளுடைய பிக் அப்டேட். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிடைச்ச எல்லாருமே ஹாப்பியா இந்த டே என்ஜாய் பண்ணுங்க. சோ கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுடைய ரிசல்ட் திருப்பி நம்மளுக்கு வந்து ரிவைஸ் பண்ணி நம்மளுக்கு ரவுண்ட் 2ல கூட லாஸ்ட் இயர் அந்த மாதிரி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்மளால செகண்ட் ரவுண்ட்ல வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் கண்டிப்பா வரும். செகண்ட் ரவுண்ட்லயும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த சீட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட முடியும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.